Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வந்து eggless plum cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்ல 3/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு tutti frutti, 1/4 கப் அளவுக்கு cherries, 1/4 கப் வந்து பாதாம் இது எல்லாமே சேர்த்துட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் நைட் ஃபுல்லாமே வந்து ஊறுற அளவுக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பாதாம் இது எல்லாமே சேர்த்துட்டு இதோட நம்ம ட்ரை ஜிஞ்சர் சேர்க்க போகிறோம். அதாவது சுக்கு, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம இஞ்சி சேர்த்துக்க முடியாது, அதனால சுக்கு இருந்தால் உங்களுக்கு நல்ல ஸ்பைஸ் வந்து சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை வந்து ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்பைஸ் பவுடர் வந்து இந்த வெட் இன்க்ரீடியன்ஸில் நம்ம வந்து இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த கேக் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல வந்து ஒரு சூப்பரான கேக் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக ஒரு கேக் அப்படின்னாவே பேசிக்காக இந்த 2 இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் போட்டு அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கேக்குள்ளெல்லாம் நல்லா வந்து மாய்ஸ்சரஸாக இருக்கும். அதுக்காக தான் இது வந்து நம்ம போன நைட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து அழகாக சோக்காயிருக்கு. இதை வந்து நீங்கள் இந்த பேட்டரில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அகெயின் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு நாள் நைட்டு தான் வந்து நீங்கள் இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் வந்து சோக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு வாரம் முன்னாடி கூட சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு டக்குன்னு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் டின்ல இந்த கேக் பேட்டரை வந்து சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி நீங்கள் இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்துட்டு போயிடும். அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பேன் எது இருந்தாலும் பரவாயில்ல. அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சும்மா இந்த மாதிரி மேலே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸோ மேலே டாப்பிங் வந்து போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு செட் ஆகும்போது அழகாக மேலே செட் ஆகும். இல்லைன்னா இனிஷியலாகவே நம்ம போட்டோம் அப்படின்னா உள்ளேக்கா போயிடும். அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இந்த எக்லெஸ் ப்ளம் கேக் வந்து 35 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளம் கேக் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த கார்னர்ஸ்லாம் வந்து லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்மோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பட்டர் பேப்பர் வந்து ரொம்ப பொறுமையாக ஜென்டிலாக வந்து ரிமூவ் பண்ணுங்க. சீரியஸாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு சாஃப்ட் அதுக்கப்புறம் ஃப்ளஃபியாக இருந்துச்சு. ஒரு எக்லெஸ் கேக் வந்து இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் வச்சு சும்மா ஒரு நார்மலாக கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பல ரெசிபிஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம OMG சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.